வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜிகே. நான் உங்கள் செஃப் ராஜேஷ். இந்த வாரம் எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்பயும் ரெகுலராக நம்ம பார்க்குற சிக்கனே தான் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் கிரேவிஸாக பண்ணாமல் இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன்னா, சிக்கன் அனாட்டமி இல்லைனா சிக்கன் டூர்னு கூட சொல்லலாம். நம்ம சிக்கனை வந்து பார்ட் கட் பண்ணுற அந்த கட்ஸை வச்சு அதில் என்னென்ன ரெசிபிஸ் நம்மளால் பண்ண முடியும். ஒரே இண்டிவிஜுவலாக சிக்கனை சின்னதாக கட் பண்ணி ஒரே கிரேவியாக பண்ணாமல் சிக்கன் விங்கு, சிக்கன் ப்ரெஸ்ட்டு, சிக்கன் லெக்கு, ட்ரம் ஸ்டிக்கு, சுப்ரீம் அந்த மாதிரி ஒரு சின்ன பார்ட் இண்டிவிஜுவல் பார்ட்ஸாக எடுத்துகிட்டு அதில் என்னோடய ஃபேவரட் ரெசிபீஸான பெஸ்ட் ரெசிபீஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு ரெண்டு ரெசிபி செய்யலான்னு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிக்கன் விங் பார்த்துருக்கோம். சிக்கன் விங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மீட்டு, மோஸ்ட் ஃப்ளேவர்டு இன் சிக்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்ல எந்த ஷெஃபை கேட்டாலும் ஃபேவரட் பார்ட் இன் சிக்கன் கேட்டிங்கன்னா சிக்கன் விங் தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணாலும் சரி, கிரில் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரை பண்ணாலும் சரி, லைக் திஸ் ஹஸ் காட் அ மேக்ஸிமம் ஃப்ளேவர் ஆஃப் த சிக்கன். ஸோ அந்த சிக்கன் விங்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இந்த சிக்கனை பிரேக் டவுன் பண்ணோம், அதாவது புச்சர் பண்ணோம், கட் பண்ணி லாலிபாப் எப்படி செய்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அது தேவையான இன்க்ரீடியன்ஸை போட்டு மேரினேட் பண்ணி அதை எப்படி ஃப்ரை பண்ணுறோன்றதை நம்ம பார்ப்போம். நான் பாரம்பரியத்திலே சொன்ன மாதிரி நான் இப்போ கறிக்கடையில் இல்லை இப்போ நம்ம சிக்கன் ஷாப்பில் சிக்கன் விங்கை மட்டும் தனியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ சிக்கன் விங்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 2 பார்ட் இருக்கும். விங்லெட்டுன்னு சொல்லுவோம் ஷெஃப்ஸ் லாங்குவேஜில். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுதான் விங்லெட்டு. இந்த ஹோல் பார்ட் வந்து விங்கு. இந்த விங்கில் வந்து இந்த பார்ட் வந்து ஷோல்டர். ஸோ நம்ம இப்போ லாலிபாப்புக்கு தேவையான பீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டும் தான். ஸோ இந்த பார்ட்டில் வந்து 2 போன் இருக்கும், இதில் வந்து சிங்கிள் போன் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சிக்கன் விங்கை இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்போ டச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட ஜாயின்ட்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணலாம் நீங்கள். ஸோ என்ன பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இப்படி பிடிச்சிட்டு லைட்டாக இதை ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்படி பிரேக் பண்ணிங்கன்னா அழகாக உடஞ்சிரும். ஸோ உடஞ்ச உடனே இந்த இடத்த நல்லா இப்படி புல் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 2 போன் வெளியே வந்திருக்கும் இங்கேருந்து. ஸோ இந்த 2 போனில் லாலிபாப்க்கு நமக்கு தேவை ஒரு பீஸோட ஒரு போன் தான் தேவை. ஸோ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். ஸோ இந்த போனை லைட்டாக புல் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக அது இந்த மாதிரி வெளியே வந்துடும். ஸோ 1 பார்ட் இஸ் டன். ஸோ இந்த பார்ட் வந்து கொஞ்சம் போன் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அதை கட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரெஞ்சிங்னு சொல்லுவோம் ஷெஃப் லாங்குவேஜில். ஃப்ரெஞ்சிங்னா அந்த நைஃப் போன் கிட்ட ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த மீட்டை வந்து புல் பண்ணி விட்டுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ இந்த விங்லெட் பார்ட் வந்து பர்டிகுலராக இந்த லாலிபாப் பண்ணுறதுக்கு தேவைப்படாது. ஸோ அதை நம்ம இப்போ ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இதை ட்ரிம் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட் தெரியும். நீங்கள் நைஃபை ரன் பண்ணும்போது அந்த இடத்துல ஏதாவது தடுக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அது போனு. ஸோ அந்த இடத்துல போகாதீங்க, அதை விட்டு கொஞ்சம் தள்ளி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த மாதிரி கட் ஆகி வந்துடும். ஸோ அந்த ஜாயிண்ட்டை கண்டுபிடிச்சி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இது பட்டர் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ப்ரெஷரே இருக்காது, ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாலிபாப்க்கு ஒரு பீஸ் ரெடி ஆகிடுச்சு அழகாக. ஸோ இதுதான் சொன்னேன். இதையும் நீங்கள் அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி புஷ் பண்ணிங்கன்னா வெளியே வரும். ஸோ இது கொஞ்சம் திக் போனுன்றதால பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக பண்ணோம். எப்படி பண்ணோன்னா இங்கே தெரியுது இல்லைங்களா, இந்த போனாண்ட இந்த சைடில் பார்த்துட்டு இந்த இடத்துல லைட்டாக இப்படி ஒரு ட்ரிம் பண்ணி விடுங்க. லைட்டாக ஒரு கட் போட்டு விடுங்க. அந்த போன் ஃபீல் ஆகிற வரைக்கும் அந்த நைஃபை ரன் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னாவே ஆக்சுவலாக அந்த மீட் வந்து ஃபுல் ஆஃப் ஆகி வந்துடும். ஸோ இப்போ ஈஸியாக நீங்கள் வந்து மாதிரி நைஃபை கட் பண்ணிவிட்டு ஸோ இப்படி புல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் என்ன பேசிக்காக லாலிபாப் என்ன பண்ணுறோன்னா, சிக்கன் விங்கில் இருக்கிற போனை சுற்றி இருக்கிற மீட்டை வந்து ஒரு சைடாக புஷ் பண்ணி கீழே கொண்டு வரும். கீழே கொண்டு வந்துட்டு மேக் ஷூர் எந்த ஒரு மீட்டுமே அந்த போனில் இல்லாத அளவுக்கு நல்லா இப்படி ஈஸியாக ஃப்ரீயாக இது பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு லாலிபாப் ஷேப்பில் வந்துடும். ஸோ இந்த போன் நம்ம எக்ஸஸ் இது இருக்கிறதுனால, நக்கல் இருக்கிறதுனால லைட்டாக இதை வந்து ஒரு ட்ரிம் மட்டும் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா இப்படி அழகாக நின்றுடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை 10 பீஸ் வேணுமோ, 12 பீஸ் வேணுமோ, ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு விங்கில் வந்து 2 பீஸ் வரும். ஸோ அது மாதிரி எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் அத்தனை பீஸை வந்து இந்த மாதிரி நீட்டாக ட்ரிம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அது மசாலா போட்டு கலந்து வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வைக்கிறதோ இல்லை 1 hour ஊற வைக்கிறதோ வச்சுட்டு ஃப்ரை பண்ணோன்னா ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. அந்த சிக்கன் லாலிபாப் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிச்சேன். அந்த மாதிரி கட் பண்ணி இப்போ நான் ஒரு 12 பீஸ் சிக்கன் லாலிபாப் கட் பண்ணி புச்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து மேரினேஷன். அந்த மேரினேஷன் போடுறோம். நான் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா ஓரியன்டல் ஸ்டைலில் பண்ண போகிறேன், சைனீஸ் ஸ்டைலில். ஸோ அதனால் நம்ம வந்து
கொஞ்சம் சாப் ஜிஞ்சர் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்க. ஏன்னா அது வந்து உங்கள் ஃப்ரை ஆன பிறகு உங்கள் வாயில் மாட்டக்கூடாது. ஸோ இல்லை நான் பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன்னா வெல் அண்ட் குட், நீங்கள் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சில்லி பேஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ எங்கிட்ட வீட்டில் நம்மளால் சில்லி பேஸ்ட் ரெடி பண்ண முடியாது, அதுக்கு என்ன ஆப்ஷன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வேணுன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்க. இந்த சில்லி பேஸ்ட் என்ன பண்ணுன்னா, சைனீஸ் சில்லி பேஸ்ட்னா இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காகவும் நல்ல கலர் வர்றதுக்காகவும் தான் நம்ம போடுறது. ஸோ அதனால் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான கரெக்டான இது ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் சாப் பண்ணி வச்சுருக்கேன், க்ரீன் சில்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒயிட் பெப்பர், சால்ட் இருக்குது, சோயா சாஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ஆக்சுவலாக இது ஃப்ரைட் ஐட்டம்ங்கிறதுனால எக் இருக்குது, மைதா, கார்ன்ஃப்ளவர் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு பேட்டர் ரெடி பண்ணி அதில் இந்த சிக்கன் லாலிபாப்பை நம்ம மேரினேஷன் பவுடர் பண்ண போகிறோம். நார்மலாக இந்த மேரினேஷன் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 hour இல்லை 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் டெப்த் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை இமீடியட்டாக கெஸ்ட் வந்துட்டாங்க நாங்கள் இப்போவே பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் நல்லா அந்த இதில் வந்துட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா அதை அந்த மீட்டை குத்தி விட்டுட்டு மேரினேஷன் போட்டிங்கன்னா அந்த மேரினேஷன் குயிக்காக இறங்கும். இல்லை நம்ம வீட்டில் இந்த ஐட்டம்லாம் இல்லை வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மல் நீங்கள் வீட்டில் இருக்க சிக்கன் 65 மசாலாவே கூட பேட்டராக ரெடி பண்ணி இதில் மேரினேஷன் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இட்ஸ் ஆல் அப் டு யூ. நீங்கள் எந்த விதத்தில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விதத்தில் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த சிக்கன் லாலிபாப்புக்கு தேவையான மேரினேஷன் இல்லை மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்கு உடச்சி போட்டுக்குங்க. எக் எதுக்குன்னா இந்த மசாலா நல்லா ஈவனாக அந்த சிக்கனில் கோட் ஆகும், ஃப்ரை பண்ணும்போது இதுவாகி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு எக் போட்டுக்குங்க. ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஓரியன்டல் ஸ்டைலுங்கிறதுனால இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இது காரத்துக்காகவும் ப்ளஸ் நல்ல கலரும் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவு சாப் க்ரீன் சில்லி, அதே ஒரு டீஸ்பூன் அளவு நமக்கு சாப் ஜிஞ்சர் மட்டும் நல்லா ஃபைனாக சாப் ஆகிடணும். இது பாருங்கள் நல்லா ஃபைனாக சாப் ஆகிருக்கும். அது ஃப்ரை ஆகும்போது அது வந்து இதுவாகிடும். ஸோ ப்ளஸ் வந்து கொரியாண்டர் இந்த மாதிரி நல்லா லாவிஷாக கொரியாண்டர் போட்டுங்க. டச் ஆஃப் சோயா சாஸ், டார்க்னஸ் வரும், இல்லை சால்ட்டினஸும் இருக்குது, ஸோ உமாமி ஃப்ளேவர் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டச் ஆஃப் சோயா சாஸ் போட்டுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு மைதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து நல்லா கோட் ஆகி அந்த மசாலா சிக்கனில் ஈவனாக மேரினேட் ஆக ஹெல்ப் பண்ணும். ஸோ மைதா ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போடுங்க. கார்ன்ஃப்ளவர் கிறிஸ்பினஸ்க்காக, உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பினஸ் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு சொன்னீங்கன்னா கார்ன்ஃப்ளவரும் நீங்கள் 2 ஸ்பூன் வேணும்னாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள், அந்த முட்டை போட்டிருக்கோம் நம்ம, அதனோட வெட்னஸில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வருதான்னு பாருங்கள். இல்லை ரொம்ப திக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேணும்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிங்க. அஃப்கோர்ஸ் இன்னும் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணல, நம்ம இதுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிடலாம். ஒயிட் பெப்பர் நல்லா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் வேணுமா இல்லை நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க. அதே மாதிரி சால்ட் ரிக்வயர்ட். இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் சால்ட் தேவைப்பட்டதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு எக் தான் ஆட் பண்ணியிருக்கேன், மற்ற எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் சில்லி பேஸ்ட்டை தவிர. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு திக்காக கிடச்சிருக்கு, இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும் எனக்கு. ஸோ அதனால் கொஞ்சமாக நான் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. நான் சொன்ன மாதிரி சிக்கனை போட்டதுக்கு முன்னால் லைட்டாக இந்த சால்ட்டை வந்து செக் பண்ணிடுங்க. சால்ட் இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மசாலாவில் இப்போது இந்த சிக்கன் லாலிபாப்பை போட்டு மேரினேஷன் பண்ணேன். சிக்கன் லாலிபாப்பை போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் நல்லா இதுவாகணும். நல்லா இந்த மசாலா வந்து, ஏன்னா நம்ம
மீட்டை ஃபுல்லாக போன்லேருந்து புல் பண்ணி கீழே விட்டுருக்கிறதுனால ஸோ அதனால் வந்து மீட் வந்து குக் ஆகும்போது ஒன்றோட ஒன்று டச் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மேரினேஷன் பண்ணும்போது மேரினேஷன் ஸ்டெப்பில் தான் நமக்கு வந்து அந்த ஈவனாக அந்த மசாலா வந்து அந்த மீட்டை கோட் பண்ணும். ஸோ அதனால் இந்த டைமில் வந்து நல்லா கோட் பண்ணி விடுங்க. நல்லா கோட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு க்ளீன் ரப்போ இல்லை மூடியோ போட்டு உங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1/2 hour இல்லை 1 hour வச்சுட்டிங்கன்னா இந்த மசாலா இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா அந்த சிக்கன் விங்கில் இறங்கிடும். சிக்கன் விங்கோட பியூட்டி என்னென்னா நீங்கள் என்ன ஃப்ளேவர் கொடுத்தாலும் அது நல்லா அப்சர்வ் பண்ணி சோக் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்ளேவர் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகி வரும். ஸோ அதனால் இதை நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour ரெக்கமெண்டட் டைம் 1/2 hour அட்லீஸ்ட் 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நமக்கு மீட்டே தெரியாத அளவுக்கு நல்லா அந்த மசாலாவில் கோட் ஆகி நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டாப் பண்ணி நம்ம இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour ரெஸ்டிங்க்கு வச்சுருவோம். ரெஸ்டிங்க்கு வச்சுட்டு அதே மாதிரி இப்போ இதுக்கு ஃப்ரை பண்ண தேவையான ஆயிலை ஹீட் பண்ண ஸ்டார்ட். இப்போ நமக்கு அந்த சிக்கன் லாலிபாப் ஃப்ரை பண்ண ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் லாலிபாப்பும் ஒரு 1/2 hour மேரினேஷனில் நல்லா சோக்காகி வந்திருக்கு. ஸோ இப்போ ஃப்ரை பண்ணும்போது இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணும்போது அந்த மீட்டை நல்லா கலந்துட்டதுனால எல்லாம் பழைய ஸ்டேஜுக்கே போய்ட்டுருக்கோம். ஸோ ஆயிலில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புல் பண்ணி விட்டுக்கோங்க. புல் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு ஆயில் இப்படி போட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சிக்கன் போய் அவ்வளோ சீக்கிரம் அடியில் உட்காராது. ஏன்னா மொத்த மீட்டையும் நம்ம இழுத்து கீழே விட்டுருக்கிறதுனால ஆயில் கடாயில் கீழே போய் உட்காந்துரும் அது. ஸோ அந்த மாதிரி உட்காராமல் இருக்கிறது கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அந்த ஆயிலில் வந்து போய் அடியில் உட்காராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல் பீஸும் நல்லா இந்த மாதிரி கீழே புல் பண்ணி விட்டுட்டு மேரினேஷனில் ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ அந்த ஷேப் நம்மளுக்கு ஹோல்ட் ஆகும், இல்லைன்னா அன்ஈவனாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் லாலிபாப் எல்லாமே ஆயிலில் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ மசாலா கோட் ஆகிருக்கு, ப்ளஸ் வந்து அந்த சிக்கன் லாலிபாப்போட மீட் எல்லாமே கீழே இருக்குன்றதுனால நீங்கள் இந்த ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது அப்பப்போ இந்த சிக்கனை இப்படி மூவ் பண்ணி விட்டிங்கன்னா அடியில் போய்ட்டு இதுவாகாமல் செட்டில் ஆகாமல் அப்படியே ஆயிலில் ஈஸியாக ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃப்ரை ஆகும்போது நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து மீட் இருக்கிறதுனால ஒரு 5 to 6 minutes கண்டிப்பாக எடுக்கும். ஸோ நல்லா நீங்கள் அதை நல்லா கொஞ்சம் டைம் கொடுத்து ஃப்ரை பண்ணிங்கன்னா மீட் நல்லா வெல்டன் ஆகி வரும். ப்ளஸ் இன் பிட்வீன் போன்ஸில் இருக்க ப்ளட்டும் நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ போனோட மீட் இருக்கிறதுனால ஃப்ரைங் ஐட்டத்தில் கொஞ்சம் ஈஸியாக எடுக்காமல் கொஞ்சம் 5 to 6 minutes நல்லா அதே டைமில் அந்த கலரையும் மெயின்டைன் பண்ணிங்க. ஒன்ஸ் அந்த சிக்கன் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஆயிலோட ஹீட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த மீடியம் ஃபயரில் நல்லா குக் ஆகிட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஆயிலில் நல்லா பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த பபுள்ஸ் என்ன ஏன் வருதுன்னா அந்த மீட்டில் இருக்க வாட்டர் கண்டென்ட் வெளியே வர அந்த பபுள் நுரை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த நுரை குறைய தான் உங்களுக்கு மீட் நல்லா குக் ஆகி வந்துட்டுருக்குன்றது இன்னொரு ஐடியா. நீங்கள் அதை வச்சும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் மீட் எடுத்து லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நல்லா கிறிஸ்பியாக ஹோல்ட் ஆகும் மீட்டு, சாஃப்டாக இல்லாமல். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் மீட் எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்குறத ஜட்ஜ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா மீட் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நீங்கள் அதை டச் பண்ணிங்கனாலும் ஃபீல் பண்ணலாம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அது நீங்கள் மீட்டு சாஃப்ட் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகி வந்திருக்கு. நான் இனிஷியலில் சொன்ன மாதிரி இந்த ஆயில் ஃப்ராத் ஆகிறதும் கம்மியாக இருக்குது பாருங்கள், ஏன்னா அது நல்லா குக் ஆகி வந்துட்டுருக்கு மீட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீட்டை பார்த்து எடுத்துருங்க ஆயிலேருந்து. நல்ல கலரும் ஈவனாக நல்ல கலர் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் போதும், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண போதும். மீட் நல்லா குக் ஆகி வந்தவுடனே இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவல் போட்டு அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை எடுத்துருங்க. பேப்பர் டவலோ இல்லை கிளாத்தோ வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி அந்த ஆயில் ட்ரைன் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரீயாக அந்த மாதிரி விட்டு வச்சுருங்க. வியூவர்ஸ், இப்போ நம்ம சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு குயிக்காக ஒரு ஹாட் கார்லிக் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு குயிக்காக ஒரு சாஸ் ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் இப்போ நம்ம கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஹாட் கார்லிக் சாஸ்னால கார்லிக் நல்லா ஒரு ஸ்பூன் கார்லிக், பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா கார்லிக், கொஞ்சமாக சில்லி பேஸ்ட் ஸ்பைசிக்காக, அதே மாதிரி கொஞ்சமாக சாப் சில்லி. ஹாட் கார்லிக் சாஸுங்கிறது நல்லா ஸ்பைசியாகவும் ஸ்வீட் சார் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட சாஸுக்காக டொமேட்டோ கெச்சப்,
கொஞ்சமாக வினிகர், தேவையான அளவு சால்ட் அண்ட் ஒயிட் பெப்பர். இதை மூணையும் போட்டு நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா குக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த சிக்கன் லாலிபாப்பே இந்த ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா சாஸில் டாஸ் பண்ணி வேணும்னா இதுதான் பேசிக் சாஸு. ஸோ இதிலே கொஞ்சம் ஆனியனு கேப்சிகம் சாப் பண்ணி போட்டுட்டு இந்த லாலிபாப்பை இதிலே டாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன். இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா சிக்கன் லாலிபாப் வித் ஹாட் கார்லிக் சாஸ். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எபிசோடில் நம்ம சிக்கன் விங்கே எடுத்து அதில் சிக்கன் லாலிபாப் எப்படி பண்ணுறது, அதை எப்படி கட் பண்ணுறது, மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை ஃப்ரை பண்ணிவிட்டு குயிக்காக ஒரு ஹாட் கார்லிக் சாஸ் எப்படி ரெடி பண்ணி அதை இப்போ நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம கண்டிப்பாக அதை டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ப்ளஸ் இதே மாதிரி ஒரு ஸ்டன்னிங்கான சிக்கன் விங் ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீக்கில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ராஜேஷ். நன்றி, வணக்கம்.